ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் குக்கிங் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிப்பு குழிப்பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழிப்பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. இந்த குழிப்பணியாரம் பார்த்திங்கன்னா அரிசி மாவுலலாம் பண்ணலைங்க, செவ்வாழை பழத்தில் தான் பண்ணியிருக்கோம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கனிஞ்சு போச்சு. இதை தூக்கி போட எனக்கு மனசு இல்லை. ஸோ இதில் ஏதாவது நம்ம ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த குழிப்பணியாரம் பண்ணியிருக்கேன். இதோட தோலெல்லாம் நீக்கியாச்சு. உள்ளுக்குள்ளே உள்ள அந்த பழம் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. தோல் தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கருப்பாக இருக்கும். அதை நீக்கிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப்புக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏலக்காய், வெல்லம் வந்து காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை மாவு இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரிசி மாவு, ஏலக்காய். தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சிடாதீங்க. அதுக்கு பதிலாக நம்ம வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த குழிப்பணியார மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அரைச்ச மாவை வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு அந்த குழிப்பணியார மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழிப்பணியாரம் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு குழிப்பணியார சட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் எல்லா குழிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நம்மளுடைய மாவு மிக்சிங் வந்து தயாராக இருக்குது. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த குழிப்பணியார கல் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இதில் வந்து நான் குழிப்பணியாரம் வந்து பண்ணுறேங்க. எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே சீசனிங் பண்ணி தான் அவங்க வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி எப்படி நம்ம இரும்பு பாத்திரமெல்லாம் வந்து வீட்டில் சீசனிங் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி வச்சு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஊற்றுறேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாவ்! ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து இந்த இண்டோலிய கல்லுலலாம் நான் வாங்கி ஊற்றி பார்த்துருக்கேன். அதோட நம்ம பயங்கரமாக ஃபைட் பண்ணணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அமேசானில் வந்து இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். இல்லைனா நம்ம அந்த பழைய இண்டோலிய கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7 குழி 9 குழியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதிலலாம் போட்டு நம்ம மாவு ஒட்டி ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஈஸியாக எதுவும் எடுத்தோன்னே வந்து இனிப்பு குழிப்பணியாரம் பண்ணுறேன் பாருங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இனிப்பு குழிப்பணியாரம் பண்ணும்போது அந்த வெல்லமெல்லாம் போடுறதுனால சம்டைம்ஸ் அந்த இதில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும், வரவே வராது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அமேசானில் நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இந்த டக்குன்னு நீங்கள் எடுத்துடாதீங்க செவந்துருச்சுன்ட்டு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி அது செவந்ததுக்கப்புறமேட்டுக்கு நல்லா எடுங்க. இப்போ நம்மளுடைய அந்த குழிப்பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. இப்போ எண்ணெயில் பார்த்திங்கன்னா இப்போ குழிப்பணியாரம் நம்ம பண்ணினோம், சூப்பராக வந்துருச்சு. அடுத்து நம்ம இதே பணியாரக்கல்ல நெய் ஊற்றி நம்ம வந்து இந்த பணியாரம் பண்ணுவோம். வருதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா குழிகள்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஊற்றி பணியாரம் சுடுறது எனக்கு இதுதாங்க ஃபஸ்ட் டைம். எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கோம். பட் வந்து அதெல்லாம் அம்மா பண்ணுவாங்க. நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து பொறுமை இருக்காது. ஏன்னா அது ஒட்டிக்கும். அதோட போட்டு நம்மலாம் வந்து இது பண்ண முடியாதுன்ட்டு அதெல்லாம் நைஸாக அம்மாட்ட விட்டுருவோம். அதெல்லாம் அம்மா தான் பொறுமையாக செய்வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் வந்து நெய்யில் அதுவும் இந்த வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் பணியாரம் பண்ணுறோம்.
எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை. எண்ணெயில் சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. ஒவ்வொரு குழியிலையும் நீங்கள் அந்த குழி ஃபுல்லாகவும் கொஞ்சம் ஊற்றிடாதீங்க. ஒரு 3/4 கொஞ்சம் ஊற்றுனீங்க அப்படின்னா தான் அது அப்படியே வெந்து நல்லா கொஞ்சம் உப்பி வரும். அடுப்பை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த நெய்யில் வந்து குழிப்பணியாரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதோட வாசம் அந்த நெய்யோட மணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது என்னால் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த நெய்யோட மணம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. செவ்வாழைப்பழம் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் நிறைய ஏகப்பட்ட சத்து இருக்குது. அடிக்கடி கால் வலியெல்லாம் வருது அப்படின்னு அந்த வயசானவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு குதிகால் வலிக்குதும்மா, படுத்தா டக்குன்னு எந்திரிக்க முடியல. எந்திரிச்சா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து நடக்கவே முடியுது. குதிகால் வலியினால் சிலர் ரொம்ப நேரம் நின்றுட்டேவே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாழை பழத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிடுங்க. அந்த ஒரு கால் வலியோட பெயின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறையும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா? இனிப்பு குழிப்பணியாரம். அந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, லைட்டாக நமக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை மெதுவாக நம்ம திருப்பி போடுவோம். வாவ்! சூப்பருங்க. இப்படி கம்பியை வச்சு எடுத்தோன்னே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே திரும்புதுன்னு. இல்லைனா அதோட போட்டு நம்ம மல்லு கட்டிகிட்டு இருக்கணும். இப்போ அப்படியே நம்ம லேசாக அப்படி டச் பண்ணும்போது டக்குன்னு வந்து சூப்பராக நமக்கு வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இனிப்பு குழிப்பணியாரம் வந்து இது நம்ம அரிசி மாவில் பண்ணும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இதில் நம்ம பனானா சேர்த்துருக்கிறதுனால லேசாக அந்த பனானாவோட ஸ்மெல் வந்து நமக்கு கொஞ்சம் லேசாக தெரியுங்க. செவ்வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு ஈவினிங் வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம சுட சுட பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேங்க. பரவாயில்ல, நீங்கள் ஊற்றும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. பட் ஓரங்கள்லாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா செவரணும். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ நடுவில் உள்ள குழி பணியாரம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த செவ்வாழை பழத்தில் வேறு என்ன டிஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பனானா மில்க் ஷேக் பண்ணலாங்க. அது நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்து. அதில் நிறைய நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய செவ்வாழை பழத்தில் இனிப்பு குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எல்லாமே எப்படி நல்லா செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. இனிப்பு குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குண்டு குண்டுன்னு இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. ஒரு பணியாரத்தை நான் உங்களுக்கு 2ஆக உடச்சி காமிக்கிறேன். அது உள்ளுக்குள்ளே வெந்திருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாங்க. புது பணியாரக்கல்ல உங்களுக்கு 2 விதமாக நான் பணியாரம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒன்று நெய்லையும் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னொன்று ஆயில்லையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம 2ஆக உடச்சி பார்ப்போங்க. உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு. கொஞ்சம் கூட அந்த மாவெல்லாம் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.